டிபி எடுகேஷன் ஐடி கேம்பஸ் மூலம் வழங்கும் ஃப்ளட்டர் கோர்ஸுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் இப்பொழுது 9வது அப்ளிகேஷனுடன் இணைந்திருக்கின்றீர்கள். நாங்கள் இதுவரை அப்ளிகேஷன்ஸ் 8இன் வேலைகளை முழுமையாக நிறைவு செய்திருக்கின்றோம். நீங்கள் இந்த அப்ளிகேஷனின் ஃபிக்மா ஃபைல் மற்றும் இதுவரை நீங்கள் கோட் செய்துள்ள பகுதிகளை மீண்டும் ரெஃபர் செய்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு தொடர்புடைய அனைத்து ரிசோர்ஸஸ்களும் கீழே இருக்கின்ற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றன. நீங்கள் அவற்றின் மூலம் எமது சோர்ஸ் கோடினை ஆக்சஸ் செய்யலாம். நீங்கள் அந்த விடயங்களை ரெஃபர் செய்து கொள்ளுங்கள். எனக்கு இப்பொழுது அப்ளிகேஷனில் யூசர்ஸ் சேவ் செய்யும் டேட்டாக்களை ஃபோனின் லோக்கல் ஸ்டோரேஜில் சேவ் செய்ய வேண்டும். நான் இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் பற்றி தனியாக செக்ஷன் ஒன்றில் தெளிவுபடுத்தினேன். உங்களுக்கு அந்த விடயங்களை மீண்டும் ஆரம்பத்தில் இருந்து பார்க்க வேண்டும் என்றால் அந்த செக்ஷனினை பாருங்கள். அதனை பார்த்த பிறகு மீண்டும் இங்கிருந்து கண்டினியூ செய்து கொள்ளுங்கள். நாங்கள் ஹைவ் என்ற பேக்கேஜினை யூஸ் செய்து இந்த லோக்கல் ஸ்டோரேஜில் டேட்டா சேவ் செய்கின்றோம். அதனை மிகவும் எளிதாக இந்த ஹைவ் பேக்கேஜ் மூலம் செய்து கொள்ள முடியும். நான் முன்னர் உள்ள செக்ஷனில் ஹைவ் பற்றி இன்ட்ரடக்ஷன் ஒன்றை கொடுத்தேன். ஆகவே நான் மீண்டும் அந்த விடயங்களை விளக்கவில்லை. நாங்கள் லோக்கல் ஸ்டோரேஜ் பற்றி செஷனில் லோக்கல் ஸ்டோரேஜ் பற்றிய இன்ட்ரடக்ஷன் ஒன்றை கொடுத்தோம். நீங்கள் நிச்சயமாக அந்த செஷனினை மீண்டும் ரெஃபர் செய்ய வேண்டும். நாங்கள் இப்பொழுது கோடிற்கு சென்று ஹைவ் பேக்கேஜினை செட்டப் செய்து அடாப்டர்ஸ்களை ஜெனரேட் செய்வது எவ்வாறு என்று பார்ப்போம். நாங்கள் எமது முன்னர் உள்ள செக்ஷனில் எவ்வாறு இந்த ஃபார்ம்ஸ் 3ஐயும் தயாரித்து டைனமிக்கலி இங்கே இருக்கும் செலக்டர் மூலம் இந்த விடயங்களை செலக்ட் செய்யும் பொழுது அதற்கு தொடர்புடைய ஃபார்மினை பாப்புலேட் செய்வது என்று பார்த்தோம். அதன் பிறகு நான் உங்களுக்கு எவ்வாறு நாங்கள் கேமரா மற்றும் கேலரியில் இருந்து இமேஜ் ஒன்றை பிக் செய்வது என்று தெளிவுபடுத்தினேன். எனக்கு இப்பொழுது யூசர் ஃபில் செய்யும் டேட்டாக்களை மொபைலின் லோக்கல் ஸ்டோரேஜில் சேவ் செய்ய வேண்டும். நான் இந்த லோக்கல் ஸ்டோரேஜில் சேவ் செய்வது எவ்வாறு என்று முன்னர் தனியாக ஒரு செக்ஷனில் தெளிவுபடுத்தினேன். அப்பொழுது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒன்றையும் கூறினேன். நாங்கள் எமது 8வது அப்ளிகேஷனான நோட்ஸ் ஸ்பியர் அப்ளிகேஷனில் லோக்கல் ஸ்டோரேஜுடன் அதிகமாக வேலை செய்வோம். நீங்கள் அந்த விடயங்களை பார்க்கவில்லை என்றால் மீண்டும் அந்த விடயங்களை பார்க்குமாறு ஹைலி ரெக்கமெண்ட் செய்கின்றேன். இப்போது நீங்கள் இந்த விடயங்களை மேலும் அறிந்து கொள்ள முடியும். எனக்கு இப்பொழுது ஹைவ் பேக்கேஜினை யூஸ் செய்து இந்த டேட்டாக்களை லோக்கல் ஸ்டோரேஜில் சேவ் செய்ய வேண்டும். நாங்கள் இப்பொழுது அதனை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். நான் ஹைவ் டாக்ஸிற்கு வந்துள்ளேன். நீங்கள் கூகுளிற்கு சென்று ஹைவ் ஃப்ளட்டர் என்று சர்ச் செய்தால் ஹைவ் டாக்ஸிற்கு செல்ல முடியும். நான் இவ்வாறு ஹைவ் டாக்ஸினை ஓப்பன் செய்கின்றேன். இவ்வாறு ஹைவ் டாக்ஸிற்கு வந்த பிறகு இங்கே இந்த விடயங்கள் முன்னரே இன்ஸ்டால் செய்தேன். நாம் டிபெண்டன்சிஸாக ஹைவ் மற்றும் ஹைவ் ஃப்ளட்டர் என்ற 2 பேக்கேஜஸ்களை இன்ஸ்டால் செய்ய வேண்டும் என்பது பார்க்கலாம். நான் இங்கே பப்ஸ்பெக் YAMLற்கு வந்தால் நாங்கள் ஹைவ் பேக்கேஜ் மற்றும் ஹைவ் ஃப்ளட்டர் என்ற பேக்கேஜஸ் 2ஐயும் டிபெண்டன்சிஸின் கீழ் இன்ஸ்டால் செய்திருக்கின்றோம் என்பதை பார்க்கலாம். அதே போன்று நாங்கள் டெவ் டிபெண்டன்சிஸின் கீழ் பில்ட் ரன்னர் மற்றும் ஹைவ் ஜெனரேட்டர் ஆகியவற்றையும் இன்ஸ்டால் செய்திருக்கின்றோம். நீங்கள் இங்கே டாக்குமெண்டேஷனில் இந்த விடயங்கள் மிகவும் அழகாக விளக்கப்படுவதை பார்க்கலாம். நாங்கள் அந்த விடயங்களை சரியாக இன்ஸ்டால் செய்திருக்கின்றோம். நான் உங்களுக்கு இப்பொழுது ஹைவ் என்றால் என்ன, ஹைவின் பாக்ஸ் என்றால் என்ன என்று விளக்கவில்லை. ஏனென்றால் நான் அதனை முன்னர் விளக்கியதால் உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும் என்று நினைக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது ஹைவினை இனிஷியலைஸ் செய்ய வேண்டும், அதாவது ஹைவ் அடாப்டர்ஸை தயாரிக்க வேண்டும். நீங்கள் இங்கே ஜெனரேட் அடாப்டர்ஸ் என்ற இடத்திற்கு வந்தால் இதனை பார்க்கலாம். ஏனென்றால் நாங்கள் இப்பொழுது எமது டேட்டா மாடல்ஸ்களை அடாப்டர்ஸாக கன்வெர்ட் செய்ய வேண்டும். அப்பொழுது நாங்கள் இந்த ஹைவ் பாக்ஸின் உள்ளே டேட்டாக்களை சேவ் செய்து கொள்ள முடியும். அதனால் நீங்கள் உங்களுடைய டேட்டாக்களில் வந்து ஹைவ் டைப் மற்றும் ஹைவ் ஃபீல்டுகளை சரியாக அனோட்டேட் செய்ய வேண்டும். நாங்கள் இப்பொழுது இந்த விடயங்களை சரியாக அனோட்டேட் செய்வோம். நாங்கள் இந்த விடயங்களை முன்னர் மிகவும் டீப்லி பார்த்தோம் என்பதை மீண்டும் கூறுகிறேன். நான் ஹைவ் அடாப்டர் என்றால் என்ன, ஜெனரேட் அடாப்டர் மூலம் என்ன நடைபெறுகிறது, ஹைவ் டைப் என்றால் என்ன, ஹைவ் ஃபீல்டு என்றால் என்ன, டைப் ஐடி என்றால் என்ன என்பவற்றை முன்னர் விளக்கியுள்ளேன். அதனால் நான் உங்களுக்கு இப்பொழுது அந்த நாலேஜ் இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். இந்த விடயங்கள் மிகவும் கடினமானவை இல்லை. நான் இவ்வாறு எமது கோடிற்கு வந்து இங்கே இருக்கின்ற அனைத்தையும் க்ளோஸ் செய்கின்றேன். எனக்கு இப்பொழுது
எனது மாடல்ஸ்களுடன் வேலை செய்ய வேண்டும். நான் இங்கே வந்து எனது மாடல்ஸ் ஃபோல்டரினை ஓப்பன் செய்கின்றேன். நீங்கள் இங்கே மெடிடேஷன் எக்ஸசைசஸ், மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் மற்றும் ஸ்லீப் எக்ஸசைசஸ் என்ற மாடல்ஸ் 3 இருக்கின்றதை பார்க்கலாம். எனக்கு இந்த மாடல்ஸ் 3இலிருந்து அடாப்டர்ஸ்களை ஜெனரேட் செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஆரம்பத்தில் இந்த மெடிடேஷன் எக்ஸசைஸின் கீழ் உள்ளே வந்து அனோட்டேஷன்களை கொடுப்போம். நான் ஆரம்பத்தில் ஹைவ் டைப்பினை கொடுக்கின்றேன். நாங்கள் டைப் ஐடியினை கொடுக்க வேண்டும். நான் இங்கே 0 என்ற ஐடியினை கொடுக்கின்றேன். நீங்கள் இதில் நாங்கள் hive.dart பேக்கேஜினை சரியாக இம்போர்ட் செய்துள்ளோமா என்று பாருங்கள். நான் இப்பொழுது இந்த ஃபீல்ட்ஸ்களை ஹைவ் ஃபீல்ட்ஸ் ஆக அனோட்டேட் செய்ய வேண்டும். இது எமது ஆரம்ப ஃபீல்ட் ஆகும். இது எமது இரண்டாவது ஃபீல்ட் ஆகும். இதில் நான் இண்டெக்ஸினை 0விலிருந்து ஆரம்பிக்கின்றேன். நீங்கள் 1இலிருந்து ஆரம்பித்தாலும் எந்த இஷ்யூவும் இல்லை. நான் இங்கே மீண்டும் அனோட்டேட் செய்கின்றேன். இது எமது 3வது ஃபீல்ட் ஆகும். இது எமது 4வது ஃபீல்ட் ஆகும். இது எமது 5வது ஃபீல்ட் ஆகும். நான் இவ்வாறு எனது முழுமையான கிளாஸினை ஹைவ் டைப்பாக அனோட்டேட் செய்துள்ளேன். அதுபோன்று நான் கிளாஸின் உள்ளே இருக்கும் ஃபீல்ட்ஸ்களையும் ஹைவ் ஃபீல்டாக அனோட்டேட் செய்துள்ளேன். நான் இங்கே டைப் ஐடியாக 0 என்பதை கொடுத்தேன். நான் இங்கே ஃபீல்ட் ஐடிகளை எவ்வாறு 0விலிருந்து இன்க்ரிமெண்ட் செய்து கொண்டேன். நாங்கள் இப்பொழுது ஹைவ் பேக்கேஜினை இம்போர்ட் செய்திருக்கின்றோம். நான் இப்பொழுது பார்ட் என்பதனை கொடுக்கின்றேன். நீங்கள் இங்கே வந்தால் நான் இந்த விடயங்களை முன்னரே கூறியுள்ளேன் என்பதை பார்க்கலாம். நீங்கள் நாம் இதனை பார்ட் 1ஆக குறிக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். அப்பொழுது நாங்கள் அடாப்டரினை ஜெனரேட் செய்யும் பொழுது இது உதவியாக இருக்கும். நீங்கள் இங்கே பார்ட் 1ஐ கொடுக்க முடியும். நீங்கள் இந்த பார்ட்டினை தயாரிக்கும் பொழுது அந்த பார்ட்டினை இங்கே இருக்கும் எமது மாடலின் ஃபோல்டர் அல்லது இந்த மாடலின் ஃபைல் பெயரின் அடிப்படையில் தயாரிக்க வேண்டும். அதாவது மெடிடேஷன் எக்ஸசைஸ் மாடல் என்ற பெயரால் இதனை தயாரிக்க வேண்டும். நாங்கள் அந்த பெயரை சரியாக டைப் செய்ய வேண்டும். ஆகவே நான் இங்கே இந்த பாத்தினை காப்பி செய்கின்றேன். அப்பொழுது நாங்கள் இதனை மிகவும் எளிதாக எடுக்க முடியும். எனக்கு இந்த லைபின் உள்ளே இருக்கும் மாடல்ஸ் தேவையில்லை. நீங்கள் மெடிடேஷன் எக்ஸசைஸ் மாடல் என்ற பெயர் இருக்கின்றதை பார்க்கலாம். அதன் பிறகு இதனை டாட் அன்றி g.dart ஆக மாற்ற வேண்டும். இந்த விடயங்களை மாத்திரமே செய்ய வேண்டும். இந்த விடயங்களை நான் முன்னரும் கூறியுள்ளேன். நாங்கள் இப்பொழுது ஹைவ் டைப் மற்றும் ஹைவ் ஃபீல்ட் மூலம் மாடல் ஒன்றினை அனோட்டேட் செய்துள்ளோம். இதே போன்று நான் இங்கே இந்த பார்ட் என்பதையும் ஆட் செய்தேன். இது எமது அடாப்டர்ஸ்களை ஜெனரேட் செய்யும் பொழுது உதவியாக இருக்கும். இப்போது இங்கே எரர் ஒன்று இருக்கிறது. நாங்கள் அடாப்டர்ஸ்களை ஜெனரேட் செய்த பிறகு இந்த எரர் ரிசால்வ் ஆகும். நாங்கள் இப்பொழுது மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸிற்கு செல்வோம். நான் இவ்வாறு இதனையும் அனோட்டேட் செய்கின்றேன். உங்களுக்கு நாங்கள் ஹைவ் டைப் ஐடியாக 0 என்பதை மெடிடேஷன் மாடலிற்கு கொடுத்தோம் என்பது நினைவிருக்கும். அதனால் 0 என்ற ஐடியினை இங்கே யூஸ் செய்ய முடியாது. நாங்கள் 1 என்ற ஐடியினை யூஸ் செய்ய முடியும். ஆனால் ஹைவ் ஃபீல்ட்ஸ் ஐடிகள் மாறலாம். அதாவது ஓவரைட் ஆகலாம். அதாவது ஒரே ஐடிகளாக இருக்கலாம். ஏனென்றால் அது வேறு என்டிட்டியாக இருக்கின்றது. ஹைவ் ஃபீல்டின் இண்டெக்ஸினை 0வாக கொடுக்க முடியும். அதன் பிறகு நான் இவ்வாறு இதிலிருந்து காப்பி ஒன்றை எடுக்கின்றேன். நீங்கள் இதனை மிகவும் எளிதாக செய்து கொள்ள முடியும். நான் இங்கே இதனை பேஸ்ட் செய்து இப்பொழுது நாங்கள் இண்டெக்ஸ்களை மாற்றிக்கொள்வோம். இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6. அடுத்து நாங்கள் பார்ட்டினை கொடுக்க வேண்டும். முன்னர் செய்தது போன்று இந்த பார்ட்டினை காப்பி செய்து பின்னர் பேஸ்ட் செய்யுங்கள். எனக்கு இந்த லைபின் மாடல்ஸ் பகுதி தேவையில்லை. எனக்கு ஃபைல் நேமினை .g.dart ஆக மாற்ற வேண்டும். மீண்டும் பாருங்கள், நாங்கள் 1 என்ற டைப் ஐடியினை கொடுத்தோம். அதன் பிறகு ஹைவ் ஃபீல்ட்களை 0, 1, 2, 3, 4, 5, 6 என்று கொடுத்தோம். நாங்கள் இப்போது மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் மாடலினையும் அனோட்டேட் செய்தோம். நாங்கள் இவ்வாறு ஸ்லீப் எக்ஸசைஸ் மாடலினையும் தயாரிப்போம். நீங்கள் இப்பொழுது இதனை தனியாக தயாரிக்க முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு நாங்கள் ஹைவ் டைப்பினை கொடுக்க வேண்டும் என்று தெரியும். நாங்கள் டைப் ஐடியாக 0, 1 ஆகிய 2 எண்களை யூஸ் செய்தோம். அதனால் நான் இதற்கு 2 என்பதை கொடுக்கின்றேன்.
அதன் பிறகு நாங்கள் இங்கே இருக்கும் ஃபீல்ட்ஸ் 5 ஹைவ் ஃபீல்ட்ஸ் மூலம் அனோட்டேட் செய்ய வேண்டும். நாங்கள் இங்கே ஹைவ் ஃபீல்ட் இண்டெக்ஸினை 0 ஆரம்பிப்போம். அப்பொழுது கன்சிஸ்டன்சி ஒன்று இருக்கும். ஏனென்றால் முன்னர் இருந்த மாடல்ஸ்களும் 0 ஆரம்பித்தன. அதன் பிறகு நாங்கள் பார்ட் அனோட்டேஷன் செய்ய வேண்டும். அதாவது பார்ட்டினை இம்போர்ட் செய்வோம். நாங்கள் இதன் பாத்தினை காப்பி செய்து இங்கே பேஸ்ட் செய்ய முடியும். எனக்கு ஃபைல் நேம் மாத்திரம் தேவையாகும். அதன் பிறகு அதனை .g .dot மாற்ற வேண்டும். மீண்டும் பாருங்கள், நாங்கள் ஹைவ் டைப் ஐடியினை கொடுத்தோம். அதன் பிறகு ஹைவ் ஃபீல்ட்களை 0, 1, 2, 3, 4 என்று கொடுத்தோம். நாங்கள் இப்பொழுது மாடல்ஸ் 3ஐயும் அனோட்டேட் செய்து நிறைவு செய்துள்ளோம். நாங்கள் இப்பொழுது அடாப்டர்ஸ்களை ஜெனரேட் செய்ய வேண்டும். நீங்கள் இவ்வாறு டெர்மினலுக்கு வந்து டாக்குமெண்டேஷனுக்கு சென்றால் அடாப்டர்ஸ்களை எவ்வாறு ஜெனரேட் செய்வது என பார்க்க முடியும். நாங்கள் ஆரம்பத்தில் இந்த அனோட்டேஷன்ஸ்களை கொடுத்தோம் என்பதை பார்க்கலாம். ஹைவ் டைப்பினை அனோட்டேட் செய்தோம். ஹைவ் ஃபீல்ட்ஸ்களையும் அனோட்டேட் செய்தோம். அதன் பிறகு நாங்கள் 3வது ஸ்டெப்பாக எமது அடாப்டர்ஸ்களை கிரியேட் செய்ய வேண்டும். நீங்கள் அதற்காக .run build runner build என்ற கமாண்டினை ரன் செய்ய முடியும். நீங்கள் டெர்மினலுக்கு வர முடியும். டெர்மினலில் இந்த .run build runner build என்ற கமாண்டினை ரன் செய்யுங்கள். நீங்கள் சரியாக அனோட்டேஷன்ஸ்களை கொடுத்திருந்தால் மற்றும் ஃபைல் நேம்ஸினை தவறாமல் சரியாக பார்ட் என்பதனை கொடுத்திருந்தால் இது நிச்சயம் ரன் ஆகி அடாப்டர்ஸ்கள் ஜெனரேட் ஆக வேண்டும். நீங்கள் எனக்கு எந்த எரரிலும் இல்லாமல் இவ்வாறு சக்சீடட் என்று வருகின்றதை பார்க்கலாம். உங்களுக்கும் இவ்வாறு சக்சீடட் என்று வந்தால் உங்களுடைய அடாப்டர்ஸ்களுக்கும் ஜெனரேட் செய்யப்பட்டிருக்கும். நாங்கள் எமது டெர்மினலினை க்ளோஸ் செய்து இப்பொழுது நீங்கள் முன்னர் இருந்த எரர்ஸ்களும் நீங்கி இருக்கின்றதை பார்க்கலாம். நீங்கள் இப்பொழுது மாடல்ஸ் ஃபோல்டரின் உள்ளே புதியதாக ஃபைல்ஸ் 3 கிரியேட் செய்யப்பட்டுள்ளதை பார்க்கலாம். நீங்கள் மெடிடேஷன் எக்ஸசைஸ் மாடல் g.dot என்று ஒன்று கிரியேட் செய்யப்பட்டிருக்கின்றதை பார்க்கலாம். நாங்கள் முன்னர் தயாரித்த மெடிடேஷன் மாடலின் உள்ளே சென்றால் அடையாளம் காண்பதற்கே பார்ட் என்பதனை கொடுத்தோம் என்பதை பார்க்கலாம். அதாவது கமாண்டினை ரன் செய்த பிறகு இந்த பில்ட் ரன்னர் எதனை அடையாளம் காண்கின்றது? நீங்கள் இங்கே மற்றொரு பார்ட் இருக்கின்றதை பார்க்கலாம். பார்ட் ஆஃப் மெடிடேஷன் எக்ஸசைஸ் மாடல் .dot என்பதே இங்கு வந்துள்ளது. நாங்கள் அந்த பார்ட்டினை கொடுத்ததன் மூலமே இந்த அடாப்டர்ஸ்களை கிரியேட் செய்யும் பொழுது இது சரியாக அடையாளம் காணப்படுகின்றது. அதன் பிறகு நாங்கள் இங்கே மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் மாடல் .g .dot என்று ஃபைல் ஒன்று இருக்கின்றதை பார்க்கலாம். அதாவது இதுவே மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் அடாப்டர் ஆகும். அதன் பிறகு நீங்கள் இங்கே ஸ்லீப் எக்ஸசைஸ் அடாப்டர் தயாரிக்கப்பட்டிருக்கின்றதை பார்க்கலாம். நாங்கள் இப்பொழுது வெற்றிகரமாக எமது அடாப்டர்ஸ்களை ஜெனரேட் செய்துள்ளோம். நாங்கள் மீண்டும் டாக்குமெண்டேஷனிற்கு செல்வோம். நாம் அடாப்டர்ஸ்களை ஜெனரேட் செய்த பிறகு அந்த அடாப்டர்ஸ்களை ரெஜிஸ்டர் செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். நான் உங்களுக்கு இப்பொழுது நாங்கள் கிரியேட் செய்த இந்த அடாப்டர்ஸ்களை எவ்வாறு ரெஜிஸ்டர் செய்வது என்று விளக்குகின்றேன். இது மிகவும் கடினமான விடயமில்லை. இங்கே இந்த நேமுடன் கொடுக்கப்பட்டிருப்பது கன்ஃபியூஸாக இருப்பது போன்று தோன்றினாலும் இது கடினமானது இல்லை. நாங்கள் இதனை ரெஜிஸ்டர் செய்ய வேண்டும். அதாவது நாங்கள் இங்கே எமது ஹைவ் டேட்டா பேஸினை இனிஷியலைஸ் செய்ய வேண்டும். நாங்கள் இப்பொழுது main.dotற்கு வந்து அப்ளிகேஷனை ரன் செய்வதற்கு முன்னர் அடாப்டர்ஸ்களை ரெஜிஸ்டர் செய்ய வேண்டும். நான் உங்களுக்கு இப்பொழுது எவ்வாறு அடாப்டர்ஸ்களை ரெஜிஸ்டர் செய்வது என்று கூறுகின்றேன். நான் இதனை அசிங்க்ரோனஸாக குறிக்கின்றேன். அதன் பிறகு நான் ஹைவினை இனிஷியலைஸ் செய்ய வேண்டும். நீங்கள் await hive.init flutter என்று டைப் செய்து இவ்வாறு ஹைவ் இனிஷியலைஸ் செய்து கொள்ளலாம். நீங்கள் நன்றாக பார்த்து ஹைவ் பேக்கேஜ் இம்போர்ட் ஆகியுள்ளதா என்று உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்கே ஹைவ் பேக்கேஜ் இம்போர்ட் ஆக வேண்டும். ஹைவ் ஃப்ளட்டர் adapters.dot என்பதே இங்கே வர வேண்டும். ஏனென்றால் நான் இப்பொழுது அடாப்டர்ஸ்களையே ரெஜிஸ்டர் செய்ய போகின்றேன். நாங்கள் இந்த ப்ரொவைடர் மற்றும் கோ ரவுட்டர் பேக்கேஜஸ் இரண்டையும் மேலே கொடுத்து கொள்வோம். நீங்கள் இந்த இம்போர்ட்ஸ் போன்றவற்றை கமெண்ட்ஸ் மூலம் வேறுபடுத்தி கொள்ளலாம். அவை எந்த விசேடமான விடயமும் இல்லை. இங்கே இருப்பவை எமது ப்ரொவைடர்ஸ் ஆகும். இவ்வாறு ப்ரொவைடர்ஸ் என்று கமெண்ட் ஒன்றை கொடுத்தால் பின்னர் கோடினை வாசிக்கும் ஒருவருக்கு
பார்க்க எளிதாக இருக்கும். நீங்கள் நிச்சயமாக இந்த விடயங்களை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே இன்னும் பெரிய அளவில் இம்போர்ட்ஸ் இல்லை. பொதுவாக பெரிய அப்ளிகேஷனாக இருந்தால் இங்கே அதிகமான இம்போர்ட்ஸ் இருக்கும். அப்பொழுது நாங்கள் கமெண்ட்ஸ் மூலம் வேறுபடுத்துவது மிகவும் முக்கியமானதாகும். நான் அதனை எக்ஸ்ட்ரா விடயமாக கூறினேன். இப்பொழுது நான் ஹைவ் என்ற பேக்கேஜினை இனிஷியலைஸ் செய்தேன். எனக்கு இப்பொழுது எனது அடாப்டர்ஸ்களை ரெஜிஸ்டர் செய்ய முடியும். நீங்கள் அதற்காக hive என்று டைப் செய்யலாம். அதன் பிறகு இதில் இருக்கும் ரெஜிஸ்டர் அடாப்டர் என மெத்தடினை கொடுக்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது இந்த அடாப்டரினை பாஸ் செய்ய வேண்டும். ஆரம்பத்தில் மெடிடேஷன் எக்ஸசைஸ் அடாப்டரினை ரெஜிஸ்டர் செய்து முடியும். அதன் பிறகு இவ்வாறு hive.register adapter என்றதை கொடுத்து மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸசைஸ் அடாப்டரினை ரெஜிஸ்டர் செய்ய முடியும். அதன் பிறகு hive.register adapter என்று கொடுத்து ஸ்லீப் எக்ஸசைஸ் அடாப்டரினையும் இவ்வாறு ரெஜிஸ்டர் செய்ய முடியும். நான் இப்பொழுது அடாப்டர்ஸ்களை ரெஜிஸ்டர் செய்தேன். நான் இப்பொழுது பாக்ஸஸ்களை தயாரிக்க வேண்டும். நாம் முன்னர் பாக்ஸ் என்ற ஸ்ட்ரக்சரின் உள்ளே ஹைவில் டேட்டாக்கள் சேவ் செய்யப்படுகின்றது என்று கூறினேன். உங்களுக்கு இந்த விடயங்கள் தெளிவாகவில்லை என்றால் நாங்கள் ஹைவ் பற்றி கதைத்த செக்ஷனினை மீண்டும் பார்க்குமாறு ஹைலி ரெக்கமெண்ட் செய்கின்றேன். அதாவது நான் எனது மெடிடேஷன் எக்ஸசைசஸ்களை தனியான ஒரு பாக்ஸில் கொடுக்கின்றேன். நான் உங்களுக்கு டாக்குமெண்டேஷனில் காண்பிக்கின்றேன். நாங்கள் இங்கே வாட்டா பாக்ஸஸ் என்ற பகுதிக்கு வந்தால் பாக்ஸஸ் என்றால் என்ன என்று பார்க்க முடியும். பாக்ஸ் என்பது ஆல் டேட்டா stored in Hive in organized in boxes. A box can be compared to table in SQL. உங்களுக்கு நாங்கள் SQLில் டேபிள் ஒன்றை தயாரிக்கின்றோம் என்று தெரியும். நாங்கள் பொதுவாக யூசர்ஸ்களுக்காக யூசர் டேபிள் ஒன்றை தயாரிக்கின்றோம். அதன் பிறகு நாங்கள் எடுத்துக்கொண்டால் மெடிடேஷன் எக்ஸசைசஸ்களுக்காக மெடிடேஷன் எக்ஸசைஸ் டேபிள் ஒன்றை தயாரிக்கின்றோம். அப்பொழுது நாங்கள் அந்த டேபிளின் உள்ளே இருக்கும் ரோஸ்களை ஹை ஃபீல்ட்ஸாக அனோட்டேட் செய்தவை ஆகும். நீங்கள் நாம் மெடிடேஷன் எக்ஸசைஸ் மாடலிற்கு வந்தால் கேட்டகரி நேம், டிஸ்கிரிப்ஷன், டியூரேஷன் போன்றவற்றை இருக்கின்றதை பார்க்கலாம். நாங்கள் நார்மலி SQL டேட்டாபேஸ் ஒன்றினை பற்றி நினைத்தால் இவை இந்த டேட்டாபேஸினுள்ளே இருக்கும் ரோஸ் ஆகும். அப்பொழுது மெடிடேஷன் எக்ஸசைஸ் என்பதே முழுமையான டேபிள் ஆகும். இதுபோன்று இங்கே a box can be compared to a table in SQL but it does not have a structure and can contain என்று கூறப்பட்டுள்ளது. இங்கு நீங்கள் இதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் SQLில் டேபிள் ஒன்றை தயாரித்தால் இந்த டேபிளிற்கு தேவையான டேட்டாக்களை கொடுக்க முடியாது. அதற்கு பொருந்தக்கூடிய டேட்டாக்களை கொடுக்க முடியாது. ஆனால் நாங்கள் இவ்வாறு ஹை பாக்ஸ் ஒன்றை தயாரித்தால் அந்த பாக்ஸின் உள்ளே நமக்கு தேவையான எதையும் ஸ்டோர் செய்ய முடியும். அதாவது இந்த பாக்ஸின் உள்ளே வேல்யூ பேஸாக வேல்யூக்கள் ஸ்டோர் செய்யப்படுகின்றன. இவ்வாறு எந்த கீயிற்கும் இந்த வேல்யூவினை வேண்டும் என்றாலும் ஸ்டோர் செய்ய முடியாது. இவ்வாறு எந்த கீயிற்கும் எந்த வேல்யூவினை வேண்டுமென்றாலும் ஸ்டோர் செய்ய முடியும். ஆனால் நாங்கள் எதனையும் ஸ்டோர் செய்ய முடியும் என்பதற்காக நாங்கள் அந்த டேட்டாக்களை ஒழுங்காக மேனேஜ் செய்து டேட்டா மாடல்ஸாக ஸ்டோர் செய்ய வேண்டும். அப்பொழுது நாங்கள் டேட்டாவினை ரிட்ரீவ் செய்யும் பொழுது, எடிட் செய்யும் பொழுதும் அந்த வேலைகளை எளிதாக செய்ய முடியும். ஆகவே நீங்கள் இப்பொழுது ஹைவில் இந்த டேட்டாக்கள் பாக்ஸின் உள்ளே ஸ்டோர் செய்யப்படுகின்றன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சிம்பிளி எடுத்துக்கொண்டால் பாக்ஸ் ஒன்று என்று நினைத்துக் கொள்ளுங்கள். பாக்ஸ் ஒன்றின் உள்ளே இந்த டேட்டாக்களை கொடுப்போம். இந்த பாக்ஸ் பொதுவாக SQLில் இருக்கின்ற டேபிள் போன்று இருக்கும். இந்த விடயங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எமக்கு இப்பொழுது 3 டேபிள்ஸ் இருக்கின்றன. எமது மெடிடேஷன் எக்ஸசைஸ் டேபிள் இருக்கின்றது, எமது மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் டேபிள் இருக்கின்றது, எமது ஸ்லீப் எக்ஸசைஸ் டேபிள் இருக்கின்றது. அதனால் நீங்கள் நாம் ஹைவிற்கு ஏற்ப 3 பாக்ஸஸ் தயாரிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பாக்ஸ் ஒன்றின் உள்ளே இந்த அனைத்து டேட்டாக்களையும் கொடுப்பது மிகவும் சிறந்தது இல்லை. ஆகவே நான் இவ்வாறு 3 பாக்ஸஸ்களை தயாரிக்கின்றேன். நீங்கள் ஓப்பன் பாக்ஸ் என்ற மெத்தட் மூலம் பாக்ஸ் ஒன்றை ஓப்பன் செய்ய முடியும். நான் இவ்வாறு மெடிடேஷன்களுக்காக மெடிடேஷன் டேட்டா என்ற பாக்ஸ் ஒன்றை ஓப்பன் செய்கின்றேன். இதிலிருந்து காப்பி ஒன்றை எடுத்து மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ்களுக்காக மைண்ட்ஃபுல் டேட்டா என்ற பாக்ஸ் ஒன்றை தயாரிக்கின்றேன். அதன் பிறகு ஸ்லீப் எக்ஸசைசஸ்களுக்காக ஸ்லீப் டேட்டா என்ற பாக்ஸ் ஒன்றை தயாரிக்கின்றேன். நாங்கள் இங்கே மைண்ட்ஃபுல்னஸ் டேட்டா என்று கொடுக்க முடியும். நான் இவ்வாறு 3 பாக்ஸஸ்களை தயாரித்துள்ளேன். நான் மெடிடேஷன் டேட்டாக்களை
மெடிடேஷன் டேட்டா என்ற பாக்ஸின் உள்ளே ஸ்டோர் செய்கின்றேன். இந்த மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ்களை மைண்ட்ஃபுல்னஸ் என்ற பாக்ஸின் உள்ளே ஸ்டோர் செய்கின்றேன். ஸ்லீப் எக்ஸசைசஸ்களை ஸ்லீப் டேட்டா என்ற பாக்ஸின் உள்ளே ஸ்டோர் செய்கின்றேன். நீங்கள் இந்த பாக்ஸ்களுக்கு விரும்பிய பெயரை கொடுக்கலாம். நீங்கள் ஸ்டோர் செய்யும் பொழுது இந்த நேம் மூலமாகவே ஸ்டோர் செய்ய வேண்டும். நான் உங்களுக்கு இப்பொழுது உங்கள் அப்ளிகேஷன் ரன் ஆகி கொண்டிருந்தால் அந்த அப்ளிகேஷனை இவ்வாறு ஸ்டாப் செய்யுங்கள் என்று ரெக்கமெண்ட் செய்கின்றேன். அதன் பிறகு நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனினை மீண்டும் ரன் செய்ய வேண்டும். நான் இங்கே ரன் வித்தவுட் டீபக்கிங் என்பதை கொடுக்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் ஹைவ் அடாப்டர்ஸ்களை இனிஷியலைஸ் செய்ய வேண்டும் மற்றும் இந்த பாக்ஸஸ்களையும் மீண்டும் எமது லோக்கல் ஸ்டோரேஜில் கிரியேட் செய்ய வேண்டும். நாங்கள் எமது அப்ளிகேஷனினை ஆரம்பத்திலிருந்து மீண்டும் இனிஷியலைஸ் செய்யும் பொழுது அல்லது ரீஸ்டார்ட் செய்யும் பொழுது இந்த அனைத்தும் நடைபெறும். நான் அப்ளிகேஷனினை ஸ்டாப் செய்து மீண்டும் ரன் செய்த பிறகு டீபக் கன்சோலின் உள்ளே எந்த இஷ்யூவும் இல்லை என்பதை பார்க்கலாம். அதாவது எனது ஹைவ் சரியாக கன்ஃபிகர் செய்யப்பட்டிருக்கின்றது. நீங்கள் இப்பொழுது ஹைவ் செட்டப் செய்வது எவ்வாறு என்று சிறந்த நாலேஜ் பெற்றிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். நான் இந்த செக்ஷனில் ஹைவ் செட்டப் செய்வது எவ்வாறு என்பதை விளக்க எதிர்பார்த்தேன். நாங்கள் அடுத்த செக்ஷனில் இருந்து மெடிடேஷன் எக்ஸசைஸ் ஒன்றை எவ்வாறு சேவ் செய்வது என்று பார்க்க போகிறோம். அப்பொழுது நாங்கள் அதனை ப்ரொவைடர் ஒன்றின் மூலம் செய்ய வேண்டும். நாங்கள் இப்பொழுது கஸ்டம் டேட்டாக்களை ஸ்டோர் செய்ய போகின்றோம். எமது அப்ளிகேஷனில் இருக்கும் ஒரிஜினல் டேட்டா அல்லது டிஃபால்ட் டேட்டாக்களுக்கு அதிகமான யூசர் விரும்பும் டேட்டாக்களை ஆட் செய்ய போகின்றோம். அதாவது யூசர் விரும்பும் எக்ஸசைஸ் ஒன்றை கஸ்டமாக ஆட் செய்ய முடியும். அதற்காக நான் ப்ரொவைடர் ஒன்றை செட்டப் செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த கஸ்டம் எக்ஸசைசஸ்களின் ஸ்டேட்டினை மேனேஜ் செய்ய வேண்டும். நாங்கள் ப்ரொவைடர் மூலம் மேனேஜ் செய்வதுடன் இந்த டேட்டாக்களையும் லோக்கல் ஸ்டோரேஜில் சேவ் செய்ய வேண்டும். நாங்கள் இப்பொழுது எமது அப்ளிகேஷனின் டேட்டாக்களை சேவ் செய்ய ஹைவ் பேக்கேஜினை எவ்வாறு இன்ஸ்டால் செய்வது என்று பார்த்தோம். நாம் டிபெண்டன்சிஸ் மற்றும் டெவ் டிபெண்டன்சிஸ்களை இன்ஸ்டால் செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். நமக்கு இந்த டெவ் டிபெண்டன்சிஸ் டெவலப்மெண்ட் செய்யும் பொழுது மாத்திரமே தேவையாக இருக்கும். அதே போன்று நாங்கள் ஹைவ் பாக்ஸினை இனிஷியலைஸ் செய்தோம். மேலும் அடாப்டர்ஸ்களை தயாரித்து அடாப்டர்ஸ்களை ரெஜிஸ்டர் செய்தோம். இந்த ஹைவ் செட்டப் செய்யும் பொழுது அடாப்டர்ஸ் தயாரிக்கும் பொழுது ஏதேனும் இஷ்யூஸ் வந்தால் நீங்கள் அந்த விடயங்களை எமது வீடியோவின் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்கள். அப்பொழுது நாங்கள் அவற்றிற்கான சொல்யூஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் செய்ய முடியும். நாங்கள் அடுத்த செக்ஷனில் மிகவும் முக்கியமான ஃபீச்சர் ஒன்றினை இம்ப்ளிமெண்ட் செய்ய போகின்றோம். உங்களுக்கு நாங்கள் எமது இந்த டேட்டாக்களை நேரடியாக லோக்கல் ஸ்டோரேஜில் சேவ் செய்ய முடியாது என்று தெரியும். அதனை ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டின் மூலமே செய்ய வேண்டும். ஆகவே நாங்கள் ஆட் செய்யும் இந்த கஸ்டம் டேட்டாக்களை கஸ்டம் ப்ரொவைடர் ஒன்றை தயாரித்து அந்த ப்ரொவைடர் மூலம் இந்த டேட்டாக்களை எவ்வாறு மேனேஜ் செய்வது என்பதை அடுத்த செக்ஷனில் பார்ப்போம்.